அந்த ஸ்மெல் இன்னும் மீக்குது எங்கள்கிட்ட. அந்த ஏலக்காயோட ஸ்மெல் வந்து டீ குடிச்ச பிறகு ஏலக்காவும் நல்லா அந்த பவுடர் ஆக்கி போட்டிக்கிறாங்க. மசாலா டீ. வாவ் கைஸ், இன்றைக்கி நாங்கள் மசாலா டீ ஒன்று குடிக்க வந்திருக்கிறோம். சும்மா ஜஸ்ட் சிம்பிளான டீ ஒன்று தான். நல்லா ஹாட்டி ஆகிக்குது. ஹாட்டி ஆகிக்குது நல்லா. கைஸ், டீயை பார்த்து சும்மா சிம்பிளான டீ மாதிரி இருந்துச்சு. ஆனால் மசாலா டீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. இதில் வந்து அந்த இஞ்சி மசாலா ஒரு மிக்ஸான ஒரு பவுடர் போட்டிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, என்ன பேர்னு மறந்துட்டேன். பட் நல்லா ஹாட்டாக ஸ்பைஸியாக கொஞ்சம் காரமாக ஒர்க்கோட டென்ஷனோட வந்தால் இப்படி ஒரு டீயை ரிலாக்ஸாக குடித்தேன். சூப்பராக இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த டீ எங்கே குடிக்கணும்னு சொல்லி. இந்த டீ வந்து குடிக்கிறோம்னாங்க மிஸ்டர் பர்கர் இருக்குது எங்கன்னா பம்பலப்பிட்டியில். பம்பலப்பிட்டி உங்களுக்கு பார்க்கலும் NSB பேங்க்கு கொஞ்சம் பக்கத்தில், அதாவது NSB பேங்க்கோட கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னு சொல்லி இருக்குது மிஸ்டர் பர்கரில் தான் இந்த மசாலா டீ இது. வெறும் 60 ரூபா தான். ஆனால் வந்து சாதாரண விலை. நல்ல டீ, நல்ல ஒரு டேஸ்ட் ஆகிக்குது. ஒரு டென்ஷனோடு தான் வந்து டீ ஒன்று குடிக்கணும்னு சொல்லி. ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட், நல்லா சூடாகிது. நல்ல பசங்க ஆகிக்குது. மிஸ்டர் பர்கரில் டீ கிடைக்குமான்னு பார்த்தேன், சாப்பிட்றதுக்கு வந்தது. ஆனால் டீ அதை விட பெஸ்ட் ஆகிக்குது. குடிங்களே, சூடாக இருக்கும். செம்ம. நல்லா செஞ்சுக்கிறாங்கண்ணா, நல்லா புதுசாக. எனக்குன்னா சத்தியமாக இந்த டீ போதா, கொஞ்சம் தான் இது. இன்னொரு டீயோட பண்ணுவோமா? மசாலா விளங்குது டீயில் உங்களுக்கு. எனக்கு அந்த டீ போதா, நல்ல இது. ஸோ இன்னொரு டீ எடுப்போம். இன்னொரு டீ கொண்டாங்க. இன்னொரு டீ வந்துட்டு சேம் மசாலா டீ. சட்டப்படி வளமையாக நாங்கள் சாதாரணமான ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு டீ குடித்தா அது சும்மா நார்மலாக மில்க் மைட்டில் ஒரு டீ போட்டு தருவாங்க. இல்லாட்டி பவுடர் மில்கில் ஒரு வகையான டீ இருக்குது. வில்லேஜ் சைட்டில் போனீங்கன்னு சொன்னால், அதாவது அவுட் ஆஃப் கொழம்பு போனோம்னு சொன்னால், நான் நிறைய இடத்துல வந்து ஃப்ரெஷ் மில்கில் டீ குடிச்சிக்கிறேன். அது ஒரு வகையான டேஸ்ட். ஆனால் வந்து மசாலா டீ வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை தந்துக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மசாலா டீ குடிக்கிறேன். ஒரு என்ன விளங்குது இல்லை, ஆனால் நல்ல டேஸ்ட் ஒன்று கிடைக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், ஃப்ரெஷ் அண்ட் வருது அந்த மைண்டுக்கு இந்த டீயை குடிக்கிறேன். ஆனால் பார்க்க போகல சாதாரணமாக தான் இது. ஆனால் ஏதோ சம்திங் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இந்த டீ இவ்வளோ ருசி. அதாவது அதான் அந்த பவுடரில் எல்லாம் மிக்ஸ் ஆகிக்குது. ஏலக்காய், மசாலா, இதே மாதிரி சுகர், ஒரு காரத்தன்மையோடு வருதுன்னு
அந்த ஸ்மெல் இன்னும் மீக்குது எங்கள்கிட்ட. அந்த ஏலக்காயோட ஸ்மெல் வந்து டீ குடிச்ச பிறகு ஏலக்காவும் நல்லா அந்த பவுடர் ஆக்கி போட்டிக்கிறாங்க. அது அந்த சில டீயில் வந்து அந்த ஏலக்காய் கடிப்பட்டால் குடிக்கல அது. ஆனால் வந்து இந்த டீயில் வந்து அந்த நல்ல பவுடர் ஆக்கி சம்திங் ஸ்பெஷல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஒரு மசாலா டீயோடு உங்களை மீட் பண்ணேன். ஸோ கட்டாயம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மசாலா டீக்கு ஒரு லைக்கை போடுங்க, ஒரு ஷேரை போடுங்க. கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மிஸ்டர் பர்கருக்கு வந்து மசாலா டீ குடிச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களோட கமெண்ட் செக்ஷனில் டீ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறந்துடாதீங்க. சிம்பிள் 60 rupees தான் மசாலா டீ. ஃப்ரீயாக இருந்தால் வந்து குடிச்சு பாருங்கள்.